பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் விருப்பப்படி உங்களை வழிநடத்த முயற்சிக்கிறார். நீங்கள் சரியான பாதையில் செல்ல பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்கள் மூலம் உங்களுக்காக ஜெபிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார், எனவே நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் கடவுளின் கையில் இருப்பீர்கள். கடவுள் செய்ய விரும்புவதை நீங்கள் செய்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டும் தூய ஆவி நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். உரோமையர் அதிகாரம் 15 வசனங்கள் 30. உங்களுடன் அமைதி நிலவட்டும்.